திராவிட இஸ்லாமிய கழகத்தின் சார்பில் சென்னை மண்டல நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு கூட்டம். சென்னை பிராட்வே தனியார் விடுதியில் நடைபெற்ற திராவிட இஸ்லாமிய கழகத்தின் சென்னை மண்டல நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு கூட்டம் மாநில தலைவர் எம். அபுகிதர் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நாம் அனைவரும் இந்தியர்கள், திராவிட மண்ணின் மைந்தர்கள் என்றும் நாங்கள் தவ்ஹீத் ஜமாத்தில் இருந்து விலகி 2025 திராவிட இஸ்லாமிய கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை ஆரம்பித்தோம். தவ்ஹீத் ஜமாத்தில் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்ற காரணத்தால் நாங்கள் இந்த புதிய கட்சிகளை துவங்கினோம். மேலும் எங்களுடைய முக்கிய நோக்கம் பிளவுபட்டுள்ள இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ப்பது எங்களுடைய முக்கிய நோக்கம். நாங்கள் ஒன்றும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியானவர்கள் அல்ல. நாங்கள் இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள். எங்களுடைய வழிபாடு இஸ்லாம் ஆகும். எங்களுடைய கொள்கை ஜாதி மதத்தால் பிரிவினை உண்டாக்கக்கூடாது. இஸ்லாமியர்கள் மதத்தால் சிறுபான்மையினர், இனத்தால் திராவிடர்கள் என்றும் அனைத்து ஜாதிகளையும் ஒன்றிணைப்பதுதான் எங்கள் கொள்கை. ஜாதி பிரச்சினையை ஒழிக்க வேண்டும். சமூக நீதி பின்பற்ற வேண்டும். எங்களது கொள்கை திராவிட கொள்கைதான். அனைத்து மதங்களும் அமைதி மார்க்கத்தையே போதிக்கின்றன. பிறப்பாலும் மதத்தாலும் வேறுபட்டாலும் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள். சமூக நீதி, சமத்துவ சிந்தனையுடன் அகிம்சை வழியில் அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணம் செய்வதே திராவிட இஸ்லாமிய கழகத்தின் கொள்கை என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்று எங்கள் ஒருங்கிணைப்பு குழு மூலம் ஆலோசனை செய்து பின்னர் அறிவிப்போம் என கூறினார். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கு வருகை புரிந்த உங்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டும் என்று ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக, பத்திரிகை நண்பர்களுக்கு திராவிட இஸ்லாமிய கழகம் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட இஸ்லாமிய கழகம் நாங்கள் ஆரம்பிக்க நோக்கம் என்ன என்றால், நாங்கள் தௌஹீத் ஜமாத்திலே பயணித்தவர்கள். தௌஹீத் ஜமாத்திலே பயணித்து அதிலிருந்து வெளியேறி தௌஹீத் ஜமாத்தில் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அரசியல் என்பது ஒரு சாக்கடை, அரசியலுக்கு நம்ம போனால் வழிகட்டு விடுவோம், அது நம்மளை வழிகட்டில் கொண்டு விட்டுவிடும், அதனால் நாங்கள் அரசியல் செய்ய மாட்டோம்னு சொல்லி தான் தௌஹீத் ஜமாத் அதில் இருக்கிறவங்க பயணிக்கிறாங்க. ஒரு பேர் இயக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நாம் அதிலிருந்து பிரிந்து போன ஏப்ரல் மாதம் 2025 திராவிட இஸ்லாமிய கழகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இப்போ தமிழ்நாடு முழுவதும் இந்த நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்று இப்போ நாகர்கோயில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, இங்கெல்லாம் மற்ற ஏரியாக்கள்லேயும் நம்மளுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. இதை மக்கள் மத்தியில் நாங்கள் திராவிட இஸ்லாமிய கழகம் என்ற ஒரு கொள்கை சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வைத்து இது ஒரு மக்கள் பிளந்து, அதாவது பிளவாக இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது நாங்கள் பிறப்பால் இந்த நாட்டுடைய பூரிய குடிமக்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாம் மதங்களால் பிரிந்து கிடக்கிறோம். அதில் இந்து மதங்களில் எல்லா ஜாதிகளும், எந்த ஜாதிகளை எடுத்துக்கிட்டாலும் நம்ம எல்லோருமே திராவிடர்கள் தான். நாம் அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி அல்ல. நாங்கள் சிறுபான்மைகள் அல்ல, மத சிறுபான்மையை தவிர. ஆனால் நாங்கள் இந்த நாட்டுடைய பூரிய குடிமக்கள். இந்த நாட்டில் நாங்கள் பூரிய குடிமக்களாக நம்ம வாழ்ந்தோம். ஆனால் வாழ்வியலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் சவுதி அரேபியா இறக்குமதி நாங்கள் அல்ல, அந்த மதத்தை நாங்கள் வாழ்வியலாக எடுத்துக்கொண்டிருக்கோம் தவிர. ஆனால் நாங்கள் சவுதி அரேபியா இறக்குமதி அல்ல, இந்த நாட்டுடைய பூரிய குடிமக்கள். எங்களுடைய மொழி என்ன? தமிழ். என்னுடைய தாய்மொழி தமிழாக நாங்கள் தமிழை ஏற்றுக்கொண்டு தமிழ் மொழியை இருக்கிறோம். அதே போல் எங்களுடைய வழிபாடு இஸ்லாம். நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம். எங்களுடைய தேசம் இந்தியா. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய, அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இவ்வளோ அரசியல் அமைப்புகள் இருக்க, நீங்கள் புதுசாக என்ன பண்ண போகிறீங்க, மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நாம் எல்லோருமே திராவிடர்கள் என்ற ஒரு சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டும். இறைவன் ஒருவனை படைத்தான், ஒரு ஆணை படைத்தான், அந்த ஆணிலிருந்து பெண்ணை படைத்தான். அதிலிருந்து தான் பல்கி பெருகி உலகம் முழுவதும் இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க. 750 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லோருமே ஒரு தாய் பிள்ளைகள் தான்.
அதனால் கடந்த காலத்தில் வந்து பிராமணர்கள் வந்து எங்கள் ஜாதி கொடுமைகளை கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகளில் எல்லோருமே நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் நினைக்கிறோம். பிராமண சமூகமும் நம்மளுடைய சகோதரர் தான். அந்த மாதிரி இந்த இந்த விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லக்கூடிய வேலைகளை தான் திராவிட இஸ்லாமிய கழகத்தில் சேரக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகள் எல்லோரும் நாம் எல்லாம் மதத்தால் பிரியக்கூடாது, ஜாதியால் பிரியக்கூடாது. இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எம் அசாருதீன், மாநில பொருளாளர் ஏ நிசார் அகமது, துணைத் தலைவர் என் முகமது இலியாஸ், துணை பொதுச் செயலாளர் ஏ ரஃபிக் அகமது, மாநில செயலாளர்கள் ஏ மோதிபாபா, இம்தியாஸ், யூசுப் உட்பட சென்னை மண்டல நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.